இந்த அப்சஷன் சொல்கிற படம் வந்து இது ஒரு 2வது படம். இவர் வந்து ஒரு யூடியூபர் ஆக்சுவலாக, நம்மள மாதிரி ஒரு ஸ்மால் டைம் யூடியூபர் தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் என்னன்னா அந்த யூடியூப் சேனலுக்கு அப்புறம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி ஆரம்பித்து அப்புறம் ஒரு படம் எடுத்தார். ஃபஸ்ட்டு படம் அது என்னன்னா மில்க் அண்ட் சீரியல்னு ஒரு படம். அதை எடுத்துட்டாரு. பட் அவருக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன்லாம் எதுவும் கிடைக்கல. ஏன்னா இண்டிபெண்டன்ட் தான், ரொம்ப மினிமல் பட்ஜெட் தான் பண்ணார். அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னா ஒரு யூடியூப் சேனலில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாரு, வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 2ஆடா ஒரு படம் எடுத்துறா இந்த அப்சஷன். இந்த படமே 10 கோடி ரூபா செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த 10 கோடி ரூபாய் இப்போ நம்ம தமிழ் சினிமாலே படம் பண்ண முடியாது, அந்த அளவு தான் இருக்கு. இவர் அந்த 10 கோடி ரூபா பட்ஜெட்டை வச்சு ஹாலிவுட் படம் பண்ணியிருக்காரு. அப்போ எவ்வளோ ஒர்க் இருக்கும் அப்படின்னு தான் இருக்கும். படம் எடுத்து முடிச்சிட்டாரு, எல்லாமே பண்ணிட்டாரு. ரிலீஸ் பண்ணலான்னு பார்த்தா அவருக்கான டிஸ்ட்ரிபியூட்டர் எங்கேயுமே கிடைக்கல. அப்புறம் என்ன ஒரு ஐடியா பண்ணாருன்னா நம்ம ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் அமைச்சிருக்காரு. அங்கே ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஒரு ப்ரொடியூசர் பார்த்து இந்த படத்தை நான் வந்து 15 கோடி ரூபாய்க்கு வாங்குறேன் அப்படின்னு சொல்லி வாங்கி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து இப்போ படம் வந்து 1000 கோடி கிட்ட கலெக்ட் ஆகிருக்கான். 10 கோடி எங்கே இருக்குது, 1000 கோடி இருக்குது. ஒரு மேசிவ் சுனாமி தான் சொல்லலாம். அந்தளவு ஒர்த்தான படம் தான் இது. நம்ம என்னதான் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் சொன்னாலும் அந்த இண்டிபெண்டன்ட் ஃபிலிமுக்கான ஸ்டாண்டர்ட்லாம் கிடையாது, வேற லெவலில் இருக்கும். அதோட சுவாரஸ்யமான கதை என்னன்னா இவர் அடுத்தது 3ஆவது படத்தை பண்ணி முடிச்சிட்டாராம். பண்ணி முடிச்சு அதுவுமே வந்து ரெடி ஆகியிருக்கு, எடிட்டபிளில் இருக்கான். அதுவுமே கூடிய சீக்கிரம் இந்த வருஷம் இல்லை அடுத்த வருஷம் ஸ்டார்ட்ல ரிலீஸ் ஆகும். அதுக்கு மேலே என்னன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஹாலிவுட் ஸ்டுடியோ இவரை வந்து சைன் பண்ணியிருக்காங்களா அடுத்த ஒரு படத்துக்கு.